அரியே கோமதி, 1000 ரூபா இருந்தா குள்டி. வாய் வேற நம்மன்னு இருக்கு. 1 கிலோ மட்டை எடுத்துட்டு வந்து கறி கஞ்சி அடிச்சாதான் நிம்மதியா இருக்கு. ஏனியா, நீ வேலைக்கும் போறதில்ல ஒண்ணுக்கும் போறதில்ல, வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு டெய்லியும் நான் ஆக்கி போடணுமா? சரி விடுடி, மாமன் தானே கேக்குற. பின்ன ஊர் சுத்துறதுக்கு வலு வேணாமா? என்னமோ பண்ணித்தோல, ஆனா வேலைக்கு மட்டும் போயிடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணப்பா மட்டன் வாங்கறதுக்காக மட்டன் கடைக்கு போறான். தம்பி, நமக்கு 1 கிலோ மட்டன் விட்டுப்பா. டேய், என்னடா பண்ற? உன்னை எவ்வளோ டைம் சொல்லியிருக்க? மட்டன்னு உன்கிட்ட கேட்ட, என்கிட்ட அனுப்புன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ சிக்கனை மட்டும் வெட்டுற வேலையை பாரு. ஏன் அண்ணாச்சி, நீங்க என்ன மட்டன் வெட்டவே விட மாட்டேங்கிறீங்க, சிக்கன் மட்டுமே வெட்ட சொல்றீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாம கேள்வி கேட்டனா சம்பளத்துல கை வச்சிருவா, பாத்துக்க. இந்த கரிக்கரை மாரிமுத்து ஒரு பேராசை புடிச்சவ. காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணுவா. 1 கிலோ மட்டன் 900 ரூபாய் ஆனா 1 கிலோ சிக்கன் 250 ரூபாய் தான். அதனால காசு மிச்சம் படுத்துறதுக்காக யாராவது மட்டன் கேட்டு வந்தாங்கன்னா அதுல முக்காவாசி மட்டனை போட்டுட்டு கால்வாசி சிக்கனை கலந்து விட்டுருவா. அண்ணே, இந்தாங்கண்ணே, உங்க மட்டன் ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோ 900 ரூபாய் அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணாப்பாவும் அந்த 1 கிலோ மட்டனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதே மாதிரி டெய்லியும் அந்த கரிக்கடை மாரிமுத்து எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி ஒரு நாள், டேய் குட்டி பையா, என்னடா நம்ம கடையில எப்பவுமே கூட்டமா இருக்கும், இப்ப வர வர கொஞ்ச நாளா கூட்டம் கம்மியா இருக்குது. அதுவும் இல்லாம எல்லாரும் அந்த தெற்கு வீதி பக்கம் போறாங்களே, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லண்ணே, அந்த தெற்கு வீதியில கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அண்ணன் புதுசா மட்டன் கடை ஓபன் பண்ணிருக்காரு. அதனால பாதி பேர் அந்த கடைக்கு போறாங்க. நம்ம கடையில இல்லாதது அவன் கடையில அப்படி என்ன இருக்கு? அதுவும் நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் அவங்க கடைக்கு போறாங்களே, என்னன்னு ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம். இல்லன்னா நம்ம தொழிலுக்கு ஆபத்து வர மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கரிக்கடை மாரிமுத்து கிருஷ்ணமூர்த்தி கடைக்கு போறா. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அவங்கிட்ட இப்படி சொல்றான். அண்ணே வாங்கண்ணே, என்ன வேணும்? மட்டனா சிக்கனா? ஹலோ பிரதர், நானும் உங்களை மாதிரி கறிக்கடை தான் வச்சிருக்கேன். இங்க வடக்கு வீதியில் தான் என்னோட கடை இருக்கு. அப்படியாண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சரிண்ணே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம கடைக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் பாதி பேர் உன் கடைக்கு வரதா கேள்விப்பட்டேன். அதுதான் உன் கடையில என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லைண்ணே, மட்டன் 1 கிலோ 900 வருது. ஆனா நான் என் கடையில 150 ரூபா குறைச்சுதான் கொடுப்பேன். அதனால என்னவோ தெரியல, மக்கள் எல்லாரும் ஏன் கடைக்கு வர்றாங்க. தம்பி, இந்த மாதிரி இருந்தன நீயும் பழைக்க முடியாது, நானும் 4 காசு சம்பாதிக்க முடியாது. மக்கள் காசு மிச்சம் பண்றதுக்காக காசு கம்மி பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்குன்னு நீ கேட்ட வேலைக்கு கொடுத்துருவியா? ஒழுக்கமா 1 கிலோ என்ன வேலையோ அதை கொடு, இல்லனா உன்னால தேவையில்லாம எனக்கு சிரமம் ஆயிடும். அப்படி கரிக்கடை மாரிமுத்து அந்த கிருஷ்ணமூர்த்திய மிரட்டிட்டு போயிடுறான்.